ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் கிளப். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் பிரியாணி. தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பாக்ஸ் ஆஃப் காளான், 3 பச்சை மிளகா, கூடவே மிளகாய் தூள், பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, உப்பு, மஞ்சள் தூள், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கணும். அதில் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் 10 முந்திரி, 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம நறுக்கி வச்ச காளானை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் ஆஃப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் புதினாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வாசம் வந்த பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச பிரியாணி அரிசியில் நெய்யில் நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கணும். அந்த அரிசி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போது தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றின பிறகு லாஸ்ட்டாக 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் முடிஞ்சு திறந்து பார்த்தா சுவையான காளான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே குக் கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டடா.